வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நமது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் பொருளாதார கேள்விகள் 2014, 16, 18, 19 மொத்தம் 4 ஆண்டு கேள்விகள். மொத்தமே 26 கேள்விகள். சரிங்களா? நேர கேள்விகள் போகலாம். முதல் கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்ட காலம். ஏ 2002 to 2007, பி 2007 2012, சி 1997 to 2002, டி 1992 to 1997. சரியான பதில் ஏ 2002 to 2007. இரண்டாவது கேள்வி, நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஏ 1965, பி 1968, சி 1970, பி 1971. சரியான பதில் பி 1968. மூன்றாவது கேள்வி, FIRA என்பது பரிவர்த்தனை பரிமாற்றம் முறைப்படி சட்டம். ஏ அயல்நாடு, பி காடு, சி நிதி, டி முதலீடு. சரியான பதில் ஏ அயல்நாட்டு சட்டம். நான்காவது கேள்வி, இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஏ 1947, பி 1951, சி 1956, டி 1961. சரியான பதில் பி 1951. ஐந்தாவது கேள்வி, மக்கள் தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள். ஏ நிலத்தோற்றம், குறைந்த குழந்தை பிறப்பு, பி அதிக குழந்தை இறப்பு மற்றும் காலநிலை, சி நிலத்தோற்றம் மற்றும் காலநிலை, டி வேலைவாய்ப்பு மற்றும் சத்துணவு. சரியான பதில் சி நிலத்தோற்றம் மற்றும் காலநிலை. இதற்கப்புறம் வர்றது 2016 ஆண்டு கேள்விகள். கேள்வி அதே நம்பரில் போகுது. ஆறாவது கேள்வி, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாகும். ஏ 1952, சி 1981, சி 1991, டி 2001. சரியான பதில் சி 1991. ஏழாவது கேள்வி, நிகர நாட்டு உற்பத்தி என்பது. ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம், பி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம், சி நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம், டி நிகர உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். சரியான பதில் பி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். எட்டாவது கேள்வி, வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம். ஏ முழுமையான வறுமை, பி ஒப்பீட்டு வறுமை, சி சுருக்கு வறுமை, டி உண்மை வறுமை. சரியான பதில் ஏ முழுமையான வறுமை. ஒன்பதாவது கேள்வி, இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம். ஏ இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் CSIR, பி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ICAR, சி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO, டி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ICMR. சரியான பதில் பி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ICAR. பத்தாவது கேள்வி, மக்கள் தொகை இவ்விகிதத்தில் என்று ராபர்ட் மால்தஸ் கூறியது. ஏ விகிதாச்சார விகிதத்தில், பி பெருக்கல் விகிதத்தில், சி கூட்டு விகிதத்தில், டி சிறு விகிதத்தில். சரியான பதில் பி பெருக்கல் விகிதத்தில். 11வது கேள்வி, 1966 to 69 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது. ஏ 2ஆம் ஐந்தாண்டு திட்டம், பி 5ஆம் ஐந்தாண்டு திட்டம், சி 3ஆம் ஐந்தாண்டு திட்டம், டி 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரியான பதில் டி 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 12வது கேள்வி, பச்பன் பச்சாவோ ஆந்தோலன் என்ற அமைப்பின் கீழ்கண்டவற்றுள் எதற்காக செயல்படுகிறது. ஏ குழந்தை தொழிலாளி, பி கொத்தடிமை, சி பாலிய விவாகம், டி வறுமை ஒழிப்பு. சரியான பதில் ஏ குழந்தை தொழிலாளி. இதற்கப்புறம் வர்றது 2018 கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கேள்விகள். கொஸ்டின் அதே கண்டினியூட்டி. 13வது கேள்வி, உணவுப் பொருட்கள் சம்பந்தமான உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது. ஏ கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன், பி உணவு மற்றும் வேளாண்மை துறை கமிஷன், சி உலக சுகாதார கமிஷன்,
டி இந்திரா தர குழுமம். சரியான பதில் ஏ கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். 14வது கேள்வி. அழிப்பு நிலையாக இருக்கும் காலம். ஏ குறுகிய காலம், பி மிக குறுகிய காலம், சி நீண்ட காலம், டி மிக நீண்ட காலம். சரியான பதில் பி மிக குறுகிய காலம். 15வது கேள்வி. வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை. ஏ உரத்தின் நுகர்வளவு மற்றும் உழைப்பு உற்பத்தி திறன், பி நீர்ப்பாசன வசதி, சி நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன், டி எந்திரமயமாதல். சரியான பதில் சி நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். 16வது கேள்வி. பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஸ் கொள்கையின் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஏ தலையில்லா வாணிபம், பி தொழிற்துறை, சி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, டி வாணிகம். சரியான பதில் ஏ தலையில்லா வாணிகம். 18வது கேள்வி. தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் தொடர்புடையது. ஏ எழுத்தறிவின்மையை ஒழிப்பதற்கான திட்டம், பி பெண்களின் ஆற்றலை நிரூபணம் செய்ய உதவும் திட்டம், சி பெண்களின் தனித்திறமையை வெளிக்கொணர்தல், டி வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம். சரியான பதில் சி பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். 19வது கேள்வி. இந்திய வேளாண் விலைக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1984, 1976, 1996, 1986. சரியான பதில் டி 1986. 20வது கேள்வி. கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர். ஏ மார்ஷல், பி கார்ல் மார்க்ஸ், சி ஸ்கல்ஸ், டி கீன்சு. சரியான பதில் சி ஸ்கல்ஸ். 21வது கேள்வி. ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1993, நாட்டு சமூக உதவி திட்டம் 1997, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1995, கிராம ஒருங்கிணைப்பு வளர்ச்சி திட்டம் 1999. சரியான பதில் பி 4312. ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999, நாட்டு சமூக உதவி திட்டம் 1995, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993, கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 1977. 22வது கேள்வி. அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர். ஏ ஆல்பர்ட் மார்ஷல், பி கார்ல் மார்க்ஸ், சி ஜே சும்பீட்டர், டி ஜேஎம் கீன்ஸ். சரியான பதில் பி கார்ல் மார்க்ஸ். இதற்கப்புறம் வருவது 2019 உள்ள கேட்ட கேள்விகள். கேள்விகள் அதே தொடருது. 23வது கேள்வி. ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் இடம். ஏ ஹைதராபாத், பி சென்னை, சி மும்பை, டி சூரத். சரியான பதில் பி சென்னை. 24வது கேள்வி. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. ஏ 8, பி 6, டி 4, சி 4, டி 2. சரியான பதில் பி 6. 25வது கேள்வி. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஏ பெரும்பிரிவினை ஆண்டு, பி மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, சி மக்கள் தொகை ஆண்டு, டி சிறு பிளவு ஆண்டு. சரியான பதில் டி சிறு பிளவு ஆண்டு. 26வது கேள்வி. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில் டேஷ் நகரமாகும். ஏ ஃபர்ஸ்ட், பி 5th, சி 6th, டி 2nd. சரியான பதில் சி 6th, 6வது. இதோட இந்த பொருளாதார கேள்விகள் முடிவடைஞ்சது. நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசுவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.